ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். செம்பவளம் தமிழை கடல் கடந்து கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிற பல மகாராஜாவுக்கு இடையில ஒரு 16 வயசு பாண்டிய நாட்டு இளவரசியும் அதே போல நினைச்சான். அவன் நினைச்சது மட்டும் இல்லாம ஒரு இளவரசியா புறப்பட்டு ஒரு மிகப்பெரிய கொரியா நாட்டுக்கே மகாராணியா 120 வருஷங்கள் ஆட்சி புரிந்து இறந்தும் போனான். இப்போ அந்த கொரியா நாட்டிலேயே இந்த ஒரு தமிழ் ராணியை சில பேர் கடவுளா வணங்குறாங்க, இன்னும் சில பேர் அவங்கள மூதாதையரா பார்க்குறாங்க. இது லிட்ரலி போதி தர்மனை நம்ம மறந்த கதை மாதிரி தான். இப்போ இந்த தமிழ் ராணியுமே மறந்துட்டோம். ஸோ மறந்து போன இந்த தமிழ் ராணியை கடவுளாக பார்க்குற கொரியர்கள் கொண்டாடுறாங்க. பட் நம்ம அது யாருக்குமே தெரியாமல் இருக்கிறது தான் இங்கே ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ வாங்க, தெரியாத அண்டு திறக்கப்படாத இந்த செம்பவளம் தமிழ் ராணியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க எதுக்கு கொரியாவுக்கு போனாங்க, தமிழ்நாட்டில் இருந்து அங்கே எப்படி இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மகாராணியாக மாறினாங்க, அதுக்கு அப்புறமா கொரியர்கள் ஏன் இவங்களை கடவுளாக வணங்குறாங்க அப்படின்றத ஸோ வழக்கம் போல் ஸ்க்ராட்ச்லேருந்து 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புதைக்கப்பட்ட பல வரலாறுகள் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு செம்பவளம் அப்படின்னு சொல்லப்படுற பாண்டிய நாட்டு இளவரசி. செம்பவளம் அப்படின்ற ஒரு பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவளம் சொல்லலாம், அணிகலன்கள் சொல்லலாம், செல்வம் அப்படின்றதுமே சொல்லலாம். இந்த செம்பவளத்துக்கு இந்த மாதிரி பேர்கள், இந்த பேருக்கு இவ்வளோ அர்த்தங்கள்ன்றது இருக்குது. சரி, இவங்க வாழ்ந்த காலகட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 45. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க சவுத் இந்தியாவில் இருக்கிற பல நாடுகள் வந்துட்டு பாண்டிய நாட்டோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ அப்படி கண்ட்ரோலில் இருந்த நேரத்தில் பாண்டிய நாட்டோட ஒரு இளவரசி தான் செம்பவளம் அப்படின்ற ஒருத்தங்க. ஸோ இந்த செம்பவளம் இளவரசி வந்துட்டு கிபி 45 வாழ்ந்தாங்க. இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு தமிழை வந்துட்டு அடுத்த ஒரு கண்டத்துக்கு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருந்தாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட 42 பேர் கூட வந்துட்டு கொரியா நாட்டுக்கு போக முயற்சி பண்ணுறாங்க. இந்த ஒரு கப்பலில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு செல்வம் இருந்தது, தங்கம் வைரம்ன்றது இருந்தது, அளவுக்கு அதிகமான ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகளுமே இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இவ்வளோ பெரிய ஒரு கற்களுமே இருந்தது. அதுக்கப்புறமா பாண்டிய நாட்டோட ஆர்கிடெக்சர்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குல்ல, சிலைகள், அது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த கப்பலில். ஸோ இவங்க கூட ஒரு 42 பேர் இருக்காங்க இல்லையா. இந்த 42 பேர் பற்றி சொல்லணும்னா இளவரசியோட ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சில பேருமே, அதுக்கப்புறமா பாண்டிய நாட்டோட அமைச்சர்கள் சில பேருமே இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா இன்னும் சில சிப்பாய்களுமே இந்த கப்பலில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 42 பேர் வந்துட்டு கன்னியாகுமரியில் இருக்கிற துறைமுகத்தில் இருந்து கிளம்பி கொரியா நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழிச்சதுக்கு அப்புறமா தான் கொரியா நாட்டில்ன்ற ஒரு விஷயத்தில் போய் அடையிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு ஆல்ரெடி கொரியா நாட்டில் ஒரு இளவரசர் இருக்கார், அவருக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அப்போது இந்த ஒரு செம்பவளம் ராணி வந்துட்டு அந்த ஒரு மகாராஜாவுமே இளவரசியுமே பார்த்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்காக. அதுக்கு வந்துட்டு கொரியா நாட்டில் இருக்கிற இளவரசருமே வந்துட்டு செம்பவளத்தை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே செம்பவளம் அப்படின்ற தமிழ் ராணிக்குமே கொரியாவில் இருக்கிற இளவரசருக்குமே வந்துட்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா செம்பவளம் ராணியோட பேர் வந்துட்டு கொரியன் பேராக வந்துட்டு மாற ஆரம்பிக்குது. அந்த ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியா உவாங் ஓக் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. பேர் கேட்க நல்லா இல்லை, ஸோ அதனால் இங்கேயே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம செம்பவளம் ராணின்றது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு செம்பவளம் ராணிக்கும் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஒரு கொரியாவோட இளவரசருக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைகள் வந்துட்டு பிறந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா செம்பவளமோட மாமனார், அதாவது மகாராஜா, கொரியாவோட மகாராஜா இறந்து போகிறார். அதுக்கப்புறமா கொரியாவோட இளவரசரான செம்பவளம் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மகாராஜாவாக ஆகிறார். அது கூடவே செம்பவளம் ராணியுமே வந்துட்டு மகாராணியாக ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 120 வருஷங்கள் இவங்க அங்கே அந்த கொரியாவில் ஆட்சி புரிஞ்சிருந்தாங்க. இவங்களோட ஆட்சியில் வந்துட்டு
ரொம்ப சாதாரண மக்களுமே, நடுத்தர மக்களுமே, பணக்கார மக்களுமே வந்துட்டு இந்த ஒரு ஆட்சிக்கு கீழே, செம்பவளம் ராணி ஆட்சிக்கு கீழே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இதனால செம்பவளம் ராணியை சில பேர் கடவுளாகவும் பார்த்தாங்க, நிறைய ஏழைகள், அதே போல் சில பேர் வழிகாட்டியாகவுமே வந்துட்டு செம்பவளம் ராணியை பார்க்க ஆரம்பித்தாங்க. இதனால செம்பவளம் ராணி வந்துட்டு பாண்டிய நாட்டு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில கல்ச்சர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற கொரியா நாட்டுக்குமே சிலது நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு வந்து தாய் தந்தையை வந்துட்டு எப்படி கூப்பிடணும் அப்படின்றது ஒரு விஷயத்த செம்பவளம் ராணி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கொரியா நாட்டுக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையை அப்பான்னு கூப்பிடுங்க, தாயை வந்துட்டு அம்மா அப்படின்றத கூப்பிடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் கூட நீங்கள் நம்பலன்னா கூட இன்ன வரைக்கும் கூட கொரியாவில் தந்தையை தாயை வந்துட்டு மாம் அண்ட் டேடை என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அம்மான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற குழந்தைகள் இன்னுமே. ஸோ கேட்கவே க்ரேஸியாக இருக்குல்ல. அந்த அளவுக்கு அவங்க இறந்து கிபி 45 இது நடந்தது, ஓகேங்களா. அது இன்னைக்கு வரைக்கும் கூட கண்டினியூ ஆகுதுன்னா அப்போ அவங்கள எந்த அளவுக்கு ஃபாலோ அப் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அவங்கள கடவுளாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுலேயே தெரிஞ்சிருக்கும். சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறமா இவங்களோட 10 குழந்தையுமே வந்துட்டு கொரியாவில் அங்கங்கே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்சியை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கிற சில கல்ச்சர்ஸுமே வந்துட்டு கொரியா நாட்டில் இன்னும் வரைக்குமே ஃபாலோ அப்பில் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் செம்பவளம் ராணியோட மொத்த ஒரு டீட்டெயிலுமே இருந்தது. சரி, இது கிபி 45 செம்பவளம் ராணியோட ஹிஸ்ட்ரின்றது முடிஞ்சு போச்சு. இப்போது ரீசண்டாக வந்துட்டு 1992 1992 டு 1997 இந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு செம்பவளம் ராணியை பற்றி வந்துட்டு அங்கே இருக்கிற கொரியா நாட்டில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எதுக்காக செம்பவளம் ராணியை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறோம், நம்மளோட மூதாதையர்கள் யார், நம்ம வந்துட்டு எப்படி நம்மளோட கல்ச்சர் உருவாச்சு அப்படின்றது அங்கே இருக்கிற கொரியா நாட்டு ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு பல வகையில் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய வரலாறுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு தோண்டி பார்க்குறாங்க. அப்படி தோண்டி பார்த்ததுல ஒரு புக்குன்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிற கொரியா நாட்டு ரிசர்ச்சர்ஸ்க்கு கிடைக்குது. அந்த புக் பேர் தான் வந்துட்டு யுவான் அப்படின்ற ஒரு புக் கிடைச்சிது. அந்த புக்கு எழுதினவர் யான்னு பார்த்தீங்கன்னா சாம் குக் யுசா அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்துட்டு பழங்காலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளோட புக்கு அப்படின்றதுனால இதை ஒரு ரெஃபரன்ஸாக அங்கே இருக்கிற கொரியா ரிசர்ச்சர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமா, இந்த யுவான் அப்படின்ற ஒரு புக்கை படித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. கொரியா வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பழமையான நாடு, நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்ம எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு நாடாக மாறி எப்படி வந்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு கலாச்சாரமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதில் முக்கியமாக சொல்லப்படுற அந்த புக்கில் பேர் என்ன பார்த்தீங்கன்னா செம்பவளம் ராணியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த செம்பவளம் ராணியை வந்துட்டு எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு அந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செம்பவளம் ராணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அயோத்தியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு கிளம்பி வந்தவங்க. அந்த ஒரு இடம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் இருக்குது. அந்த ஒரு ராணி நம்ம கொரியா நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கையில் வந்துட்டு 2 மீன் சிம்பிள் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. மீன் சிம்பிள் அப்படின்னு சொன்னாலே நம்ம பாண்டிய நாட்டோட சிம்பிள் தான் அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களோட கையில் வந்துட்டு ஒரு முத்திரைன்றது மீன் முத்திரைகள் இருந்தது. கூடவே அவங்க வந்த கப்பலில் வந்துட்டு மீன் முத்திரையோட கொடிகள் வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. அதே போல் அவங்க ஆட்சியில் உட்கார்ற அந்த ஒரு சேரில் கூட வந்துட்டு அந்த அரையணையில் கூட வந்துட்டு மீன் முத்திரை பொருத்தி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மீன் முத்திரை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமாக வந்துட்டு அவங்க கருதுனாங்க. அது கூடவே அவங்க கொண்டு வந்த செல்வங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய கற்களையுமே கொண்டு வந்து இருந்தாங்க. அந்த கற்கள் வந்துட்டு இப்போது அது ஒரு கோயிலாக வந்துட்டு கொரியா நாட்டில் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா செம்பவளம் ராணியை பற்றி அந்த புக்கில் டீட்டெயிலாக போட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு ராணியை பற்றி தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்தாங்க. என்னென்னா அயோத்தியாவில் இருந்து இந்த ராணி கிளம்பி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை நோக்கி வராங்க. இங்கே அயோத்தியா அப்படின்ற ஒரு விஷயம் எங்கப்பா இருக்குதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் டேரெக்டாக வந்து உத்தரப்பிரதேசா காமிச்சிருக்காங்க, யூபிக்கு காமிச்சிருக்காங்க. உடனே இந்த கொரியா நாடுகளில் இருக்கிற மற்ற ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா யூகே, அதான் யூபிக்கு போயிட்டு இதுதான் அயோத்தியா அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அங்கே கிட்டத்தட்ட 2020 ஒரு 200 கோடி பட்ஜெட்டில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசியமாக வந்துட்டு இந்த ஒரு செம்பவளம் ராணிக்கு வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோ தான். இப்போ வரைக்கும் அந்த ஒரு மியூசியம் இருக்குது, யூபியில் அயோத்தியாவில் இருக்குது, அது உத்தரப்பிரதேசில், ஓகேங்களா. இந்த ஒரு விஷயம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டு பேசப்படுது. 2020 வந்துட்டு ஒரு செம்பவளம் ராணி அப்படின்ற ஒரு ராணிக்கு 200 கோடி ரூபாய்
கொடுத்து ஒரு மியூசியம் கட்டுறாங்களா கொரியா நாட்டுக்காரங்க, அப்படி என்ன இந்த செம்பவளம் ராணி பின்னாடி இருக்கிற வரலாறு அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே இந்த செம்பவளம் ராணியை பற்றி இறங்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையே வெளியவும் வர ஆரம்பிச்சது. இந்த செம்பவளம் ராணி அப்படின்ற ஒரு விஷயம் அயோத்தியா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கிளம்பி வந்தாங்கன்னு சொல்லிட்டு கொரியாக்காரர்கள் வந்துட்டு இந்த உத்தரப்பிரதேசில் 200 கோடி ரூபாய் கொடுத்து மியூசியம் ஒன்று கட்டினாங்க. அந்த மியூசியமில் பார்த்தா அது 200 கோடி ரூபாய் செலவாயிச்சான்றது தெரில. ஒரு பெரிய மைதானத்தில் ஒரு சிலையை வச்சுருக்காங்க, அது 200 கோடி ரூபான்றது என்னால் நம்பவே முடியல. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? சரி, இப்போது இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த ஒரு செம்பவளம் ராணியை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த ஒரு ஷாக்கிங்ன்றது வருது. அவங்க 2 விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அந்த 2 விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறை புரட்டி பார்க்கும்போது செம்பவளம் ராணி ஒரு கடல் மூலியமாக வந்துட்டு கொரியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி. அப்படி பார்த்தா உத்தரப்பிரதேசில் எங்கடா கடல் இருக்குது, அங்கே கடலுன்றது ஒன்று கிடையாது. அப்படி இருந்தும் எப்படி இந்த ஒரு செம்பவளம் ராணி கப்பலில் இருந்து கிளம்பி கொரியாவுக்கு வந்திருக்க முடியும் அப்படின்றது முதல் கேள்வியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இருக்கிற அயோத்தியா வந்துட்டு 45வது BCயில் வந்துட்டு சிக்கோட்டா அப்படின்ற ஒரு ஊர் பேராக தான் இந்த ஒரு அயோத்தியா இருந்தது. இப்போ தான் அயோத்தியான்னு பேர் மாற்றிருக்காங்க. 45வது BCயில் இதுக்கு பேர் அயோத்தியா கிடையாது, சிக்கோட்டாடா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அப்போது கொரியர்களுக்கு ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன். அப்போ இது அயோத்தியா கிடையாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபியூஸ் ஆனாங்க. அப்போ எதுதான் அயோத்தியா அப்படின்றது பார்க்கும்போது அதுக்கப்புறமா ரிசர்ச்சர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சரி இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு தாண்டி அடுத்தது சங்க காலத்தில் இருக்கிற மேப்பெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கலாம். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாமே வாழ்ந்த அந்த காலகட்டத்தோட மேப் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு BC 10வது வருஷம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மேப் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த மேப்பில் வந்து பாண்டியர்கள் வந்து வாழ்ந்த காலகட்டம் அது. அந்த ஒரு மேப்பில் வந்துட்டு பார்க்கும்போது அயோத்தியா அப்படின்றது பேருக்கு பதிலாக சில மாற்றங்களோட ஒரு ஊர் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அதுவுமே கன்னியாகுமரியில் கண்டுபிடிக்கப்படுது. அந்த கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கடலுன்ற ஒரு விஷயம் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த ஊர் பேர் தான் வந்துட்டு கரையாய நாடு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் ஷார்ட் ஃபார்மாக வந்துட்டு அயநாடு அப்படின்றதும் சொல்லுவாங்க. அந்த அயநாடில் வந்துட்டு ஒரு துறை ஒன்று இருக்குது, அது ஒரு ஹார்பர் ஒன்று இருந்தது. அந்த ஒரு ஹார்பருக்கு இடத்துக்கு வந்துட்டு அயத்துறை அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. ஸோ பாண்டிய இளவரசியான செம்பவளம் கிளம்பி இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. இந்த அயத்துறை அப்படின்றது தான் காலப்போக்கில் அங்கே இருக்கிற கொரியா நாடுகள் வந்துட்டு அயோத்தியா அப்படின்றது மாறி இருக்கும். ஸோ அயத்துறையிலேருந்து அயோத்தியா அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் கடலுன்றது ஒரு விஷயம் இருக்குது. இந்த அயத்துறை அப்படின்றது அந்த பாண்டிய நாடுகள் டைமில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஹார்பர். ஸோ அந்த ஹார்பர்லேருந்து தான் இந்த ஒரு இளவரசி கிளம்பியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் கொரியர்களுக்கு ஒரு விஷயம் வந்தது. இந்த ஒரு ராணி இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்ட ராணி கிடையாது, தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ராணி. ஸோ இந்த ஒரு செம்பவளம் ராணி ஒரு தமிழ் ராணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஃபைனல் டிஸ்கஷனுக்கும் கொரியா நாடுகளில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இதை ஒத்துக்கிட்டாங்க. நமக்குமே அந்த ஒரு பெருமை அப்படின்றது ஒன்று கிடச்சிது. சரி, இப்போ கொரியா நாட்டுக்குமே தமிழ்நாட்டுக்குமே என்ன மாதிரி விஷயங்கள் சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு நம்ம வார்த்தைகளே நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 6000 வார்த்தைகள் கொரியாவுக்குமே ப்ளஸ் தமிழ் லாங்குவேஜுக்குமே ஒத்துமையாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் செம்பவளம் ராணி சொன்னாங்க இல்லையா, தாய் தந்தையை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6000 வார்த்தைகள் ஒன்றா தமிழ் லாங்குவேஜும் கொரியா லாங்குவேஜுக்கும் ஒன்றா ஒத்து போகுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அம்மா அப்பா, நான் நீ, புல், சோறு, இந்த மாதிரி சில விஷயங்கள், ஆம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே தான் கொரியா நாட்டிலையுமே பேசுகிறாங்க, அதே அர்த்தத்தோடு தான் பேசுகிறாங்க. கேட்கவே கிரேஸியாக இருக்குல்ல. சரி, இது வார்த்தைகளோடு நிற்குதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சாப்பாடுலேயுமே வந்துட்டு நம்மளை மாதிரி தான் கொரியர்களுமே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா ஊறுகாய், கஞ்சி, புட்டு, இது எல்லாமே வந்துட்டு அப்படியே கொரியர்களுமே வந்துட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குட் நியூஸ் இருந்ததுன்னா முதல்ல ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே போல் ஸ்வீட்ஸ் தான் வந்துட்டு கொரியாலுமே ஏதாவது நல்ல நியூஸ் சொன்னாங்கன்னா டக்குன்னு எடுத்து ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிட வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாடுக்கும் ப்ளஸ் கொரியாவுக்குமே வந்துட்டு சிமிலராக ஒத்து போகுது. அதுக்கப்புறமா ஃபெஸ்டிவல், இது இன்னும் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் எப்படி வந்துட்டு அறுவடைக்கு அப்புறமா பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் 3 நாள் கொண்டாடுறோம், அதே போல் கொரியாலையுமே வந்துட்டு செசாக் அப்படின்ற ஒரு இது ஃபெஸ்டிவல் வந்துட்டு அவங்களும் 3 நாள் வந்துட்டு கொண்டாடுவாங்க அறுவடைக்கு அப்புறமா.
ஸோ இதுவுமே வந்துட்டு பொங்கல் மாதிரி அவங்களும் செசாக் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டு மாதிரியே. இவங்களோட கலாச்சாரம் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது கை காலெலாம் அலம்பிட்டு போவோம் இல்லையா, அதே போல் தான் இவங்களும் பண்ணுவாங்க. அதே போல் செருப்பை வந்துட்டு வெளியே விட்டுட்டு தான் இவங்க போவாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஆசீர்வாதம் பண்ணோன்னா நம்ம எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறோமோ அதே போல் தான் கொரியர்களும் பண்ணுவாங்க. அதே போல் யாராச்சும் காலில் விழுந்து நம்ம மன்னிப்புன்றது கேட்குறோம், ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதம்ன்றது வாங்குகிறோன்னா அதே போல் கொரியர்களுமே வந்துட்டு மன்னிப்போ சரி இல்லை வேறு யாராவது கிட்ட வந்துட்டு அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கினாலும் காலில் விழுந்து தான் பர்ஃபெக்டாக வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொரியர்களுக்கு தெரியாது. முன்னாடி 45 பிசிக்கு முன்னாடி இந்த செம்பவளம் ராணி போய் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட கலாச்சாரம் எல்லாத்தையுமே அங்கே போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் வரைக்கும் பல காலங்கள் பல வருஷங்கள் கழித்து இன்னும் வரைக்கும் கொரியர்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம எப்படி போதி தர்மன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை வந்துட்டு தெரியாமல் இருந்தோம், ஒரு படம் வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல் இந்த செம்பவளம் ராணியை பற்றி ஏதாவது ஒரு படம் வந்தால் மட்டும் தான் தெரிஞ்சுப்போம் போல். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட நாலேஜோ நம்ம படிக்கிற அந்த எஜுகேஷனல் சிஸ்டமோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்காமலே வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம இதுக்கப்புறமா இருக்கிற ஜென்ரேஷன்லையாவது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு சொல்லி வளர்ப்போம். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் பசங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே உங்கள் பசங்களுக்குமே இது சொல்லியும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செம்பவளம் ராணியை பற்றி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருந்ததுன்னா லைக்ன்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த செம்பவளம் ராணியை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பாய் பை ஏபி.